வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் புதுசா வாங்கியிருக்கிற கிளாம்ப் மீட்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா, THM88. இத யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஃபங்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஃபங்ஷன வந்து நம்ம ராங்கா செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ நம்ம செக் பண்ணோம்னா, நமக்கு வந்து இந்த மீட்டர் வந்து ஷார்ட் ஆயிடும். இந்த ஒண்ணொண்ணா சொல்றேன் பாருங்க. NCVன்றது நான் கண்டக்டிவ் வோல்டேஜ். இந்த மோட செலக்ட் பண்ணிட்டு நம்ம கரண்ட்டுக்கு பக்கத்தில எடுத்துட்டு போனோம்னா, நமக்கு வந்து கரண்ட் இருக்கா? இல்லையா? அப்படின்றத ஈஸியா அந்த மீட்டர வச்சு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 400 ஆம்ப்ஸ், 600 ஹெர்ட்ஸ். இத வச்சு நம்ம ஹை வோல்டேஜ் இருக்கிற இடத்துல இந்த ஆம்ப்ஸ் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ஸ் வேல்யூ செக் பண்ணுறது. நான் மோட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். மோட்டரோட ஆம்ப்ஸ் வேல்யூ செக் பண்ணுறேன் பாருங்க. நமக்கு வந்து துல்லியமா எவ்வளோ காட்டுதுன்னு. அதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் செக் பண்ணுறது தான். வோல்டேஜ் வந்து ஏசி, டிசி 2மே இருக்கும். இத வச்சு நம்ம வோல்டேஜ் வேல்யூ ஈஸியா செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபங்ஷன் பட்டன் இருக்கு பாருங்க. இந்த ஃபங்ஷன் பட்டன வந்து கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து இந்த ஏசியா, டிசியா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து வோல்டேஜும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டயோடு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் லாஸ்ட் ஒண்ணு. இதில பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நான் ஒரு ஃபார்முலா காட்டுறேன் பாருங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆம்ப்ஸ் வேல்யூ ஈஸியா செக் பண்ணலாம். எப்படி சொல்றேன்னா, ஒரு ஃப்ரிட்ஜுக்கு அந்த ஃப்ரிட்ஜுக்கு உண்டான வாட்ஸ் குடுத்துருப்பாங்க. அது நம்ம வீட்டுக்கு எத்தன வோல்டேஜ் வரும் அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணி, நம்ம வந்து ஆம்ப்ஸ் வேல்யூ ஈஸியா செக் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி உங்க ப்ராப்ளத்த ஈஸியா கிளியர் பண்ணிக்கங்க.